திருத்துவதற்கு முயற்சிப்பார்கள். எங்களுக்கிட்ட ஒரு வைத்தியர் என்ற முறையில் எங்களிடம் சில குவாலிட்டிஸ் இருக்கணும். குவாலிட்டிஸ் என்று சொன்னால் சில பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகளும் தைரியமும் இருக்க வேண்டும். படிச்சு கொடுக்கறதுக்கு என்று சொல்லி அது they are born to teach. படிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தடாலஜி ஒரு 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 இது இருக்கு. எங்கட பக்கீர் சௌபர் அதுக்கு ஒரு உதாரணம், எக்ஸாம்பிளரி மாடல், ஒரு மாடல். அவர் படிச்சு கொடுக்கறதுல ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அவர்கிட்ட மாஷா அல்லாஹ் நிறைஞ்சு காணப்படுது. கெமிஸ்ட்ரி படிப்பிச்சு தரக்குள்ள அவ்வளவு இன்பமா இருக்கும் அது. ஆகவே அதாவது இந்த கல்வியை மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு வைத்தியரும் இதனை எல்லா மூல முடுக்கெல்லாம் கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் இந்த எலோபதி என்று சொல்லக்கூடிய ஆங்கில வைத்தியம் சமீபத்தில் வந்தது. அது உங்களுக்கு வரலாறு தெரியும் என்று நினைக்கிறேன். ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள, நான் கூடுதலாகத்தான் ஆண்ட சொல்றேன், ஏன்னா கொஞ்சம் மேலதிகமா சொன்ன நல்ல 100 ஆண்டுகள் என்று வைப்போம். 100 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகளுக்குள் வந்தவை. எங்களுடைய வைத்தியம் 5000 ஆண்டுகளுக்கு முன், அதுக்கு முன், அதாவது சித்தர் என்று சொன்னால் அறிஞர்கள். உண்மையான தமிழாக்கம் என்னன்னு சொன்னால் அறிஞர்கள். தமிழ் சார் அறிஞர். அத உண்மையாக வடிவமைச்சு நம்முடைய அரபிக் வேர்டுல பார்த்தால் உலமாக்கள். ஆகவே பஞ்சமா பாதம் செய்யாத அந்த நேரத்தில் 5000 வருடத்துக்கு முன்ன இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் கடாட்சகமாக இந்த மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய அந்த கடாட்சகம் அவர்களுக்கு கிடைத்ததின் பயனாக நல்ல பஞ்சமா பாதங்களில் ஈடுபடாதவர்களுக்கு கொடுத்ததால் இது உலகம் பூராகவும் பரவி காணப்படுகின்றது. இதுதான் உண்மையான சுருக்கமான ஒரு பேச்சு. இதில் படித்தவர்கள் செய்தவர்கள் எங்களுடைய ஒரு கிளாஸ்ல நாங்க போய் படிக்கும் போது தமிழ் பாய்ஸ் சிரிப்பாங்க, சிங்களி சிரிப்பாங்க, முஸ்லிம் சிரிப்பாங்க. அப்ப நாங்க ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும் போது அந்த பையன் இப்ப தமிழ் பாய் என்று சொன்னால் ஓம் சிவனா என்ன எழுதுவீங்க. நாங்க சில நேரம் நாங்க நோட்ஸ் எழுதக்கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிங்கள பிள்ளைகள் எழுதும் போது அவங்களுடைய உச்சாரணங்களை போட்டு எழுதுவாங்க. ஆனால் படித்து கொடுக்கிறது நைன். அவருடைய மார்க்கத்தை ஒட்டிய அடிப்படையில் தான் அவருடைய சித்தாந்தங்கள் இருக்கும். அவர் அதனூடாகத்தான் அதனை உற்று நோக்குவார். அது பிள்ளை அல்ல. அவர் கடவுளை எவ்வாறு நம்பியிருக்கின்றாரோ, அது முஸ்லீம் எவ்வாறு கடவுளை நம்பியிருக்கிறாரோ, அல்லாஹ்வை நம்பியிருக்கிறாரோ, அல்ல சிங்களால் எப்படி ஒரு ஆள் நம்பி அவருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அமைப்புகள் போகும். இதனால் பரவி காணப்பட்டது. முஸ்லிம்கள் இந்த துறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நிறைய தமிழ் வைத்தியமாக இது மாறி உருவெடுத்து இப்படியே போகுது. இதனுடைய வரலாறுகளை நான் காட்டலாம். என்னிடம் இருக்கின்றது அரபு தமிழ் என்று நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதனை தெரிவிக்க பதிவிரிக்க அரபு தமிழ் நோட்ஸ், அதாவது பிரிண்டட் ஃபார்ம்ல அரபிக்ல எழுதப்பட்டது. அது சார் அரபிக் தமிழ் என்று சொல்றது. அது அந்நேரம் பழைய கிதாப். அது என்ன காட்டுறேன்னா அது இருக்கு. அப்ப அந்நேரங்கள்ல முஸ்லிம்கள் கூடுதலாக இதனை பதிவுகள் செய்து வைத்திருக்கிறார்கள். சமஸ்கிருதத்தில், இந்தியாவுல சமஸ்கிருதத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் வடிவத்தில் இருந்து சமஸ்கிருதம் வந்து இவ்வாறு பிறண்டு உருண்டு இப்படி தவண்டு வந்து சிங்களத்துக்கு வந்து நம்மள தமிழ் பாசைக்கும் வந்து இப்படி வடிவங்கள் பெற்று காணப்படுகிறது. வரலாறு பெருசு அதனுடைய. ஆகவே ஒரிஜினல் இதனுடைய இப்ப உதாரணமாக ஒரு பார்மசி கோர்ஸ் செய்ய போறவர் பேசிக்காக இந்த பிளான்ஸ், அதாவது எங்களுடைய தாவரங்களை பற்றிய பேசிக் படிப்போண்டு படிக்கணும். அவங்க ஒரு பார்மசி கோர்ஸ் செய்ய போறவங்க இதுல இருந்துதான் அவங்க எழும்புவாங்க. இதனுடைய எசன்ஸ்கள், இதனுடைய பைட்டோ கெமிக்கல் சம்பந்தமாக தான் படிப்பாங்க. படிச்சுதான் அவங்க அங்கால போவாங்க கெமிக்கல் சைடுக்கு. ஆகவே எங்களுடைய ஆரம்பம், எங்களுடைய விஷயம் எல்லாம்
இதுக்குள்ளதான் இன்னைக்கு நரகம் சொர்க்கத்தை பற்றி செல்லக்கூடிய ஒரே ஒரு மருத்துவம் என்று சொன்னால் சித்த மருத்துவம் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அதற்கு பாதுகுறி வைத்தியரை சொல்ல கேளு, வாகாக கண் 3, தலைகள் 4, வீதமுடன் முகங்கள் 5, கைகள் 6, நிலை சரீரங்கள் 8, கால்கள் 10, வீதமிதம் பயனறிந்தால் வியாதி தீர்ப்பான், வித மானிடரே பலியை செய்வான், செய்மருந்து பலித்திடாது செத்த பின்பு தீ நரகம் செல்வார் தாமே. நரகம் சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு மருத்துவம் இந்த சித்த மருத்துவம் என்பதில் யாரும் மறுக்க முடியாது, அசைக்காத உண்மை இது. ஆகவே இன்னமும் சொல்லலாம், பாகடத்தின் பயனறியார் நாடி காணார், வளர்கையை பிடித்திழுத்து வார்த்தை சொல்வார், ஆகடிகமாகவே நல்லோர் தம்மை அசாத்திய நோய் என்று அறைந்து போவார், பேர் கெடுக்க பேர் சொல்வார், வியாதிகளுக்கு பிடி தீர்ப்போம் என்று சொல்வார், ஓஹோ வைத்தியர்கள் தாம் என்று சொல்வாருக்கு ஒரு காலம் மோட்சம் இல்லை, நரகம் தானே. திரும்ப நரகத்தை பற்றி சொல்றது, நரகம் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வைத்தியம் பக்குவம் நிறைந்தது. மற்றது டீடாக்சிபிகேஷன், அதாவது மருத்துவத்தில் நஞ்சு அகற்றல் என்ற ஒரு பகுதி இருக்கு, அது தனி பாடம். நஞ்சகற்றல், டீடாக்சிஃபைங் ஒரு செக்ஷன், அது தனி செக்ஷன். அத சம்பூர்ணமாக படித்து அறிந்துதான் இந்த வைத்தியர்கள் செய்கிறார்கள். ஆகவே சைடு எஃபெக்ட் என்று சொல்லி அந்த மருந்தை 2வது நிலைக்கு கொண்டு வந்து கொச்சைப்படுத்தி அதனை வேறு ஒரு வழி பார்த்தால், குர்ஆன் நாங்க ஃபாலோ பண்றாங்க, நல்லா ஃபாலோ பண்றாங்க, கள்ளநிதிக்கு கபடி, அதுக்காக குர்ஆனை பிள்ளை செல்ல, பைபிளை பிள்ளை செல்ல, பகவத்கீதைய பிள்ளை செல்ல, அதுல நல்லது இருக்கு. அங்க செய்யறவன், அதை பிராக்டிஸ் பண்றவன் பிள்ளையா செய்யறான், அவன் பிள்ளையா செய்யறான், அவன் கள்ளன், அவனோட பைபிள் கூட அப்படி செல்ல. ஆகவேதான் இந்த மருத்துவம் நல்லது. பிள்ளை செய்யக்கூடிய ஆக்களை வச்சுக்கொண்டு மருத்துவத்தை மொத்தமா த்ரோயிங் பேபி வித் பாத் வாட்டர் என்று சொல்றேன், நல்லத்தையும் சேர்த்து தூக்கி எறிகிற மொத்தமா. அப்படி இல்ல, மக்கள் தெளிவாகணுங்கிறதுக்காக இந்த இதுகளை சொல்றேன். மருத்துவம், அசல் மருத்துவம் இதுக்குள் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது தீர்வு. ஆனால் நானோ மற்றவர்களோ அறியாததுக்கு அது பாவப்பாடா இல்ல, அது மருத்துவம் எந்த பிள்ளையும் செய்யல. மருத்துவம் ஒரிஜினாலிட்டி அது அப்படியே இருக்குது. ஆகவே நாங்கள் அவைகளை படித்து முன்னேற வேண்டும், செய்ய வேண்டும். இந்த மக்கள் தெளிவுற வேண்டும். அது மட்டுமல்ல, எழுத்து வடிவில் இது இருக்கப்பட வேண்டும். இது மற்ற மக்களுக்கு ஒரு அவர்களுக்கு இந்த அறிவை ஷேர் பண்ணணும், நாங்க அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும், மறைக்க கூடாது. இந்த மருத்துவம் தெளிவான மருத்துவம், தெளிவான பாதை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதனை முன்னெடுத்து செய்வதற்கு இப்படியான ஒரு சில, அதாவது ஒரு பரதேசிகள் மாதிரி நாங்கள் இருக்கலாம். இது ஒரு டிவைன் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்ல இருந்தேன், இது ஒரு டிவைன் மெடிசின், ஹோலிஸ்டிக் மெடிசின். ஹோலிஸ்டிக் என்றா என்ன? இட்ஸ் a complete package of the medicine. எங்கேயும் ஓட்ட ஓடிசை இல்ல. இப்ப சில மெடிசினுக்கு இப்ப கொலஸ்ட்ரால் சொன்னா there is no solution for it in allopathy. I'm not going to condemn those things. I don't like to touch on it. என்னண்டா கொலஸ்ட்ராலுக்கு அது காலமாக நீ சாக மட்டும் பாவிக்கணும் மருந்து, அப்படி அல்ல. You must find the root cause of the disease and nip in the bud and alleviate from the body. உடம்புல இருந்து கிள்ளி எறிஞ்சிடலாம், எடுக்கலாம், ஏலும் என்றால் சேலஞ்ச் பண்ணலாம். நாங்கள் அவ்வாறு கொலஸ்ட்ராலுக்கு முடிவிற்கு வீசிங், இட்ஸ் a big problem even for children. பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் வீசிங் தீர்வு கணக்கு. ஆனால் தீர்வை நோக்கி நாங்கள் அதுக்கு அசை போட வேண்டும். அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்னங்கிறதை நாங்கள் காண வேண்டும். இது ஒருத்தரும் காண்பதில்லை. ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொண்டு மற்ற ஆப்ஷன் ஒருத்தர்கிட்டையும் இல்லை. மூச்சுக்கு தீர்வு இருக்கு, நிரந்தர தீர்வு இருக்கு. ஆனால் லைஃப் ஸ்டைல் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க இது ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசின் என்று சொல்றதுக்கு இதுதான் காரணம். தீர்வு இருக்கின்றது. அது எப்படி என்னன்னு கேட்டால் அத ஒழுங்குமுறையில நீங்க அந்த ஆலிமு கிட்ட உலமா கிட்ட வந்து கேட்கணும். அத நாங்க சொல்ற
அங்கவரிடத்தில் சென்று அருங்களிப்பாக சொல்லி தாங்கினி தனிய சீசன் தவத்தி மேல் இருத்திக் கொண்டு தேங்காமல் நீரும் தெய்வம் தெய்வம் என்று போற்றி பாங்குடன் நடக்காதானும் பணமும் வெற்றிலையும் வெய்ய. அப்ப அங்க அவர்கிட்ட போய் அதுக்குரிய மரியாதையில கற்றுக்கொள்ளும். அப்படித்தானே சார்? ஒரு மரியாதை ஒன்று இருக்கே, இப்ப கற்றுக்கொள்றதுக்கு ஒரு முறை இருக்கு ஆலிம். ஆகவே இதையெல்லாம் சுருக்கமாக நான் ஏன் சொன்னேன் என்றால், இந்த 78வது சுதந்திர தினத்தன்று உண்மைகள் வெளிப்பட வேண்டும், உண்மைகள் மக்களுக்கு தெளிவாக வேண்டும், மக்கள் நோய் பிடியில் இருந்து விடுபட வேண்டும். அதுவும் ஒரு சுதந்திரம். எப்படி என்று சொன்னால், அது ரகசியமாகவும் இது செய்ய முடியாதென்றும் மக்களை மென்டல் எகனிக்கு, அதாவது மன குழப்பத்துக்கு உருவாக்கி இருக்கிறது ஒரு சுதந்திரம் அல்ல. இந்த சுதந்திர தினத்தாண்டு ஒரு ஃப்ரீடம், அந்த மக்களுக்கு மனதினுடைய ஃப்ரீடம், உடல் ஃப்ரீடம், ஆத்மீக, இந்த ஆத்மீகம் குருடாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கிட்ட இந்த உடல் சுத்தியும் மனசுத்தியும் இல்லை. இந்த உடல் சுத்தியும் மனச்சுத்தியும் இல்லாதால ஆத்மீகம் குருடாக காணப்படுது. ஏன்? மனச்சுத்தி என்றால் உடல் சுத்தி என்றால் குடல் சுத்தி, குடல் சுத்தியை கிளியர் பண்ணிடலாம். மனச்சுத்தி நான் சொன்ன மாதிரி என்னது? அந்த மதம், மோகம், உலோபம், குரோதம், காமம், இடும்பை, அகங்காரம், இப்படியான இதுகள் எல்லாம் இருந்தா அது ஒரு நோய். அது ஒரு நோய். மற்றவனை பற்றி ஒரு கீழ்த்தரமாக நினைக்கிறது, மனிதனாக நேயம் கொள்றதில்லை, ஒரு இழிவுத்தன்மை, இப்படியான மதம், வெறி பிடிச்சது, இப்படியான கொள்கைகள் இருக்கும் போது அதுக்கும் ஒரு நோய். அவர் அப்படி திண்டாலும் ஒரேஞ்சு திண்டாலும் அவர் அமெரிக்காவில் போய் படிச்சாலும் வேலை இல்லை. அவர் மனம் கிளியரா இருக்கணும், உடல் கிளியர். இது ரெண்டும் கிளியரா இருந்தா தான் ஆத்மீகம் வேலை செய்யும். உள்ளுக்கு குரோதங்களை வச்சுக்கொண்டு ஆத்மீகம் நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி போர்வையை போத்திக் கொண்டு அந்த ஆத்மீகம் வளராது. அதைத்தான் இந்த சித்த மருத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உனது உடல் சுத்தியும் குடல் சுத்தியும் மனச்சுத்தியும் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் நீ ஆத்மீகத்தில் உச்சகட்டம் போவாய். நீ உனக்கு மருந்தென்பது மருந்தென வேண்டாம், யாக்கைக்கு அருந்தியது அத்தது போற்றி உண்டி. அதாவது நீ மருந்தென்பது உனக்கு தேவைப்படாது. இது ஆத்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட மருத்துவம். இது சாதாரணமாக நாங்க மற்றவர்கள் போல் இது நாங்களே we prepare our own medicines. நாங்க எங்கட சொந்த மெடிசினை நாங்களே தயாரிக்கும். we understand the action of the herbs. ஒரு மூலிகையினுடைய சேத்திரன் என்ன என்பது வசம்பு, சுக்கு, திப்பிலி தனித்தனியாக each and everything is studied deeply. அதனுடைய சேத்திரன் என்ன என்பதை தனித்தனியாக நாங்கள் படிக்கின்றோம். அப்போ ஒரு மருந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த மருந்து என்ன செய்யும்ங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தேர், அது வேணாம். ஆகவே இந்த திறனும் அமைப்பும் இருப்பதை எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்றது எங்க ஆக்களுக்கு தெரியாம இருக்கு. உண்மைக்கு ஞானம்ங்கிறது வேற. படிக்கணும் தான், படிக்காம இல்லை. நானும் சயின்ஸ் அது சார் டாக்டர் எல்லாம் செஞ்சிருக்காரு, எல்லாம் செய்யணும். செஞ்சு ஞானம்ங்கிறது அது ஒரு தனி ஞானம். அது அல்லாஹ்புரத்துல இருந்து வாரது விஷ்டம்ங்கிறது. ஓகே, இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பரம்பரையை வளர்த்து கொள்ளுங்கள். யாரும் இதை கைவிட வேண்டாம். மக்களுக்கு ஒரு நிவாரணம் இருக்கின்றது இந்த சுதந்திர தினத்தில் அன்று என்பதை நான் டிக்ளேர் பண்ணி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.